மங்கம்மாவிற்கு தூக்கமே வரவில்லை. மனம் கலவர பூமியை சிதறி சின்ன பின்னமாகி கிடந்தது. நேரம் நடுநிசையாக இன்னும் சில மணித்துளிகளே இருந்தன. வெளியே தொழுவத்தில் கட்டியிருந்த காளை மாடுகள் மேமே என கத்தியது. அது பசியாலா அல்லது இந்த இடத்தை விட்டு பிரிய போகிறோமே என்ற உணர்வா என்று தெரியவில்லை. மங்கம்மாவின் கணவன் முத்தையா பக்கத்து டவுனுக்கு போயிருந்தான். டவுனில் சோலைசாமி என்ற தரகர் இருக்கிறார். ஆடு மாடுகளை விலை பேசி வியாபாரம் செய்வதுதான் அவரது தொழில். கடந்த 3 வருடங்களாக ஊரில் மழை தண்ணி இல்லை. ஏரி குளங்களும் கம்மாய்களும் நீரின்றி வறண்டு போன நிலையில் பாலமாக வெடிப்பு விட்டு கிடந்தது. மழையை நம்பி மானாவாரின் நிலத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்து வரும் குடும்பம் மங்கம்மாவினுடையது. ஊரில் மழை இல்லாததால் வெள்ளாமை விளைச்சல் என்று எதுவுமே நடக்கவில்லை. கையில் பணம் வைத்து கொண்டு செல்வ செழிப்போடு வாழ்பவர்கள் கூட கையிருப்பை கரைத்து கொண்டு டவுனில் இருந்து சரக்கு வாங்கி வந்து அன்றாட பொழுதை கழித்தனர். அவர்களின் நிலையே அப்படியென்றால் மங்கம்மாவின் வாழ்வாதாரத்தை பற்றி சொல்லவா வேண்டும்? மங்கம்மாவிற்கு மாட்டை பற்றிய சிந்தனைதான் இப்போது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. எழுந்து சென்று மாட்டை பார்க்க வேண்டும் என நினைத்தாள். அவர்களிடம் 2 மாடுகள் இருந்தன. வயலில் உழுவதற்கும் தண்ணீர் இறைப்பதற்கும் மாடுகள் பெரும் உதவி புரிந்தன. அதன் உழைப்புதான் எவ்வளவு! ஒவ்வொரு மாட்டுப் பொங்கல் என்று மாடுகளை அலங்கரித்து பொங்கல் படைகள் வைத்து மாடுகளுக்கு தின்ன கொடுக்கும்போது உண்டாகும் சந்தோஷத்திற்கு அளவேது. ஏற்கனவே ஒரு மாட்டை அடிமாட்டு விலைக்கு விட்டாற்று. இப்போது இருப்பது ஒன்றுதான். அதையும் விலைபேசும் நிலையே வந்துவிட்டது. பொழுது விடிந்தால் மாட்டை விலைபேசியவன் வந்து மாட்டை ஒட்டி கொண்டு போய்விடுவான். அதன் பிறகு மாட்டை பார்க்க முடியாது. அதற்குள் ஒருமுறை மாட்டை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவள் கையில் சிம்னி விளக்கை எடுத்துக்கொண்டு தொழுவத்திற்கு வந்தாள். எலும்பும் தோளுமாய் உயிரை மட்டும் உடலில் ஒட்டி வைத்திருக்கும் மாட்டை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. மங்கம்மாவை பார்த்ததும் மாடு ஒருவித சந்தோஷத்துடன் மாவென்று கத்தியது. மங்கம்மாவிற்கு அதை கண்டதும் கண்களில் கண்ணீர் அருவியாய் கொட்ட ஆரம்பித்தது. பெற்ற பிள்ளையை போல வளர்த்தவளாயிற்றே, இன்னும் எத்தனை நாளிகை? இங்கே உன் ஜீவனம், எங்கோ யாரிடமோ அடிமாடாக போகிறாய். நினைக்க நினைக்க வேதனை நெஞ்சை அடைத்தது. மங்கம்மா மறுபடியும் வீட்டிற்குள் வந்தாள். மாட்டை விற்கும் காசில்தான் இன்னும் சில காலம் வீட்டில் விலை ஏறும். மாட்டை விற்பதை தவிர வேறு வழியில்லை. சிம்னி விளக்கின் திரியை குறைத்து விட்டு கிழிந்து போன பாயில் படுத்தாள். கண்களை மூடி பார்த்தால் தூக்கம் வருவதாக இல்லை. வாழ்க்கை அலைகள் பெரும் பேரலையாய் வாரி சுருட்டி கொண்டு போகிறதே. கடவுளே, உனக்கு கொஞ்சமும் இரக்கம் கிடையாதா? ஏன் ஏழைகளின் வாழ்க்கையோடு விளையாடுகிறாய்? மனிதர்களுக்குத்தான் இந்த நிலை என்றால் 5 ஜீவன்கள் என்ன பாவம் செய்தன? அவற்றையும் ஏன் பட்டினி போட்டுக் கொள்கிறாய்? மழை இல்லை, தண்ணீர் இல்லை, ஆடு மாடு மேய புல்லும் இல்லை. இத்தனை அவலங்களையும் கண்டும் காணாதவனாய் இருக்கிறாயே, நீ உண்மையில் கடவுள்தானா? அவள் மனம் போல் சகட்டு மேனிக்கு சபித்து கொண்டிருந்தாள். இதில் யாரை குறை சொல்வது, குற்றம் சொல்வது? எல்லாம் விதிபயனா? மங்கம்மா எண்ணங்களை ஓடவிட்டபடியே கண்களை மூட சற்று நேரத்தில் அயர்ந்து தூங்கி போனாள். சட்டென முகத்தில் ஒரு துளி நீரை யாரோ தெளிப்பது போல உணர்ந்தவள் கண் விழித்தாள். வீட்டின் கூரையின் ஓட்டை வழியாக வந்து விழுந்த மழைத்துளி அது என தெரிந்ததும் உடலெங்கும் சிலிர்க்க கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தாள். மழை சோவென கொண்டிருந்தது. பல வருட காலத்திற்கு பின் தாயை பார்க்கும் குழந்தையை போன்ற மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமுமாக அவளை பரவசத்தில் ஆழ்த்தியது. மங்கம்மா வானத்தை பார்த்தாள். விளக்கை அணைத்துவிட்டு இரவில் தவிப்பதைப் போல மேகக்கூட்டங்களால் வானம் இருள் சூழ்ந்து கிடந்தது. வானில் இருந்து மலைத்துளி பூமியை அள்ளி அனைத்து முத்தமிட்டு கொண்டிருந்தது. மங்கம்மாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. இனி ஏரி குளம் நிறையும், பச்சை பசையிலென புல் மீண்டும் வளரும், மானாவாரின் நிலத்தில் கம்பு சோளம் பயிரிட்டு வாழ்க்கையை நகர்த்தலாம். இதுவரை வார்த்த கண்ணீருக்கு விடை கிடைத்து விட்டது. மழை கொஞ்சம் கொஞ்சமாக தன் ஆக்ரோஷத்தை தணித்து கொள்ள கீழ்வானம் சிவப்பேரி பொழுது விடிய போகிறேன் என்று சொல்லாமல் சொல்லி கொண்டிருந்தது. மங்கம்மா காளையை பார்த்தாள். அதன் அருகில் சென்று வாஞ்சையோடு அதன் முதுகை தடவி விட்டாள். காளையின் கண்களில் இருந்த கண்ணீர் வழிந்திருந்தது. மங்கம்மாவின் கண்களிலும் கண்ணீர் திரண்டிருந்தது. ஆம், அதுதான் ஆனந்த கண்ணீர்.